சோபா செட்டுல பீரோல லாக்கரே வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாற. கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்களா, ஜெயிச்ச பிறகு தங்கள் சுயநலத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்களாம். அந்த நிலைப்பாடு இன்னைக்கு தேமுதிகக்கு கிடைக்காது. நமக்கு என்ன அழைப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய முதல்வர் அவர்களே அழைத்தார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நமக்கு என்ன அழைப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய முதல்வர் அவர்களே அழைத்தார். ஆனாலும் ஒரு கொள்கை, ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டால் அந்த கொள்கை முடிவை நிச்சயமாக நாம உறுதியாக நாம நிற்போம் என்பதற்கு இதுதான் சான்று. சோபா செட்டுல பீரோல லாக்கரே வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாற அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்களா, ஜெயிச்ச பிறகு தங்கள் சுயநலத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்களாம். அந்த நிலைப்பாடு இன்னைக்கு தேமுதிகக்கு கிடையாது. அது என்ன நான் சொல்றேன், எல்லாரும் என்கிட்ட பிரஸ்ல கேட்டாங்க, இன்னைக்கு இன்னும் 25 பேர் எம்எல்ஏக்கெல்லாம் அதிமுக இருந்து தேவைக்காக போறாங்களே. அப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதுல அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு போனவங்கள வரலாறு என்னன்றதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கேப்டன் வாழ்ந்த காலம், கேப்டனுக்காகவே வாழ்ந்த என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே என் வெற்றி வீரர்களே, நீங்கள் தான் நாளைய வரலாறு. இன்னைக்கு எத்தனையோ எம்எல்ஏக்கள் தேமுதிக விட்டு போனாங்க. ஆனா இதே மேடையில இன்றைக்கு 3 உதாரணங்களாக கேப்டனுக்காகவும் கட்சிக்காகவும் உண்மையாக இருக்காங்கல்ல. நமது சிவக்கொழுந்து ஆகட்டும், பார்த்த சாரதி ஆகட்டும், நமது சுபா ரவி ஆகட்டும், இன்னைக்கு இங்க 3 பேர் இருக்காங்க. இன்னைக்கு மத்த 6 பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு தலைவர் அவரை நேசித்த ஒருவரை தங்கள் நெஞ்சிலே பதிய வச்சு இந்த கட்சிக்காக, கேப்டனுக்காக தங்கள் இறுதி மூச்சு வரை இருக்கும் வரை நாங்கள் தலைவர் பேரை நாமத்தை சொல்வோம் சொல்றாங்களே, அதுதான் வரலாறு. அரசியல்ல வெற்றி வரும், தோல்வி வரும், அதையெல்லாம் கண்டு அஞ்சக்கூடிய கட்சி இல்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எதற்கும் அஞ்சாமல் நாம் கொண்ட கொள்கையை நாம் நேர்கொண்டு நிச்சயமாக எதிர்த்து தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுத்து உறுதியாக அவருடைய கனவை தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் நிறைவேற்றுவோம் என்பதை சொல்றேன். என் மக்களே, என் மக்களே, என் மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர், மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டன் அவர்கள் இன்னைக்கு எங்குமே போல நம்மளோட தான் இருக்கிறார். கரவேட்டி கட்டி முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களில் நான் கேப்டனை பார்க்கிறேன், நீங்களில் தான் கேப்டன் அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதனால நிச்சயம் நம்ம விருதாசலத்திற்கு என்னென்னலாம் வாக்குறுதிகள் நாம கொடுத்திருக்கோமோ உறுதியாக அதை செய்வோம். மாற்று கருத்து இல்லை. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.